வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு ஒரு கீரையே ரொம்ப அப்பலாம் வந்து கடைஞ்சு குடுப்பாங்க இல்லையா? பூண்டு போட்டு நல்லா கடைஞ்சு குடுப்பாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா, இப்ப பசங்கலாம் யாரும் சாப்பிடுறதில்ல. எல்லாம் சைனீஸ் ஃபுட் இந்த ஃப்ளேவர் எல்லாரும் எதிர்பார்க்கறதுனால, இந்த கீரைய இப்படி செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப 2டே நிமிஷம் தாங்க இது சமைக்கிறதுக்கு. கீரை வெட்டுறதுக்கு நேரம் இருந்தா போதும். 2 நிமிஷத்துல இத சமைச்சு எடுத்துறலாம். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டு, நல்லா நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, ரொம்ப சின்ன ஸ்பூன்ல தான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, அதில அந்த 10 பூண்டு பல்லையும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் எடுத்து போட்டு, அத லைட்டா ஒரு பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்குனா போதும். ரொம்பலாம் அப்படியே ப்ரௌனிஷாலாம் வதக்க வேண்டாம். ஏன்னா, அந்த பூண்டோட ஸ்மெல் மாறிடும். அதில அப்படியே நீங்க கீரைய வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? அத அப்படியே தூக்கி அது மேல வச்சிர வேண்டியது தான். அந்த தண்ணி கீரைல கொஞ்சம் லைட்டா இருக்கும். அதிலேயே அந்த பூண்டு வந்து வெந்துரும். 2வது கொஞ்சம் நம்ம இப்ப சோயா சாஸ் கொஞ்சம் சேர்க்க போறோம். அதனால சால்ட் ரொம்ப போட வேணாம். கொஞ்சம் கம்மியா உப்பு போட்டா போதும். உப்பு போட்டு வதக்கிட்டு, அந்த கீரைய அப்படியே மேல அள்ளி வச்சுட்டு, 1 மூடி அளவுக்கு நான் வந்து 1/2 கட்டு தாங்க கீரை எடுத்திருக்கேன். அதனால நான் 1 மூடி சோயா சாஸ் எடுத்து ஊத்துறேன். சப்போஸ் நீங்க ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா, நீங்க சாஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்திக்கோங்க. 1 மூடி சோயா சாஸ் ஊத்தி, அப்படியே அத மூடி வச்சிர வேண்டியதுதாங்க. ஒரு 1 நிமிஷம் மூடி வச்சீங்கன்னா போதும். அது அப்படியே அந்த ஆவியிலேயே ஃபுல்லா வெந்துரும். அதுக்கப்புறமா தொறந்து ஒரு பெரட்டு பெரட்டுனீங்கன்னா, அவ்வளோதாங்க கீரை ரெடிங்க. இந்த ஃப்ளேவரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. அந்த பூண்டு அந்த கடைஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா? அந்த ஈக்குவலுக்கு இது இருக்குங்க. நல்லா ரொம்ப இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் நம்ம சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றிங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம்.